பிரியாஸ்ரீ மேடம், எப்போவுமே வந்து ஒரு தேர்தலில் பெண்களுடைய வாக்கு தான் வந்து அந்த வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தேர்தலையும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படின்னு இருக்கும்போது திமுக வந்து இன்னும் என்ன மாதிரியான வாக்குகள் கொடுத்தா பெண்கள் இன்னும் நம்பி வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதிமுகவை நம்பி பெண்கள் வந்து வாக்களிப்பாங்க, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. போதையின் பாதையில் தமிழ்நாடு, போதையின் பாதையில் தமிழ்நாடு, வீதியின் பாதையில் தமிழ் பெண்கள், வீதியில் நிர்கதியாய் நிற்கும் தமிழச்சியே, ஐயகோ இந்த நிர்வாண ஆட்சியில் வீதியில் நிர்கதியாய் நிற்கும் தமிழச்சியே, வரும் 2026 படைப்போம் வரலாறு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணும் இந்த 2026 தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. எப்படா ஆட்சி மாறும், எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும், என்னைக்குடா நம்ம வீட்டை விட்டு நிம்மதியா வெளியில போலான்ற மாதிரி இன்னைக்கு காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலைக்கு இன்னைக்கு தமிழ் பெண்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நல்ல ஒரு டைட்டில் வச்சிங்க, பெண்களின் மனம் கவர்ந்த ஆட்சி. பெண்களின் மனம் கவர்ந்த ஆட்சின்றதை விட இன்னைக்கு பெண்களின் பிணம் கொதறின ஆட்சி எது அப்படின்னு வேணா டைட்டில் வச்சிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாளுக்கு நாள் பெண்களின் பிணம் கொதறப்பட்டு இன்னைக்கு பெண்கள், அதாவது எந்த அளவுக்கு அவங்க வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உண்டாகி இருக்காங்கன்றது நம்ம தினம் பார்க்கும்போது நம்ம மனசே பதப்பதைக்கும் போது, ஒரு பெத்த தாய், ஒரு பெத்த தகப்பனார் இனிமே எப்படி ஒரு பெண்ணை, நான் கேட்கிறேன், அந்த ஊர்ல விளாத்தி குளத்துல எப்படி அவங்க பசங்களை இனிமே ஒத்த புள்ளைய அந்த ஊர்ல இருக்க அப்பா அம்மா இன்னைக்கு ஒத்த புள்ளைய வெளியில அனுப்புவாங்களா? ஐ எம் ஆஸ்கிங் அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு ஒத்த புள்ளைய விளாத்தி குளம்ல இருக்கவங்க இன்னைக்கு படிக்கவோ வேலைக்கோ வெளியில அனுப்ப வாங்கலா? ஏன் இந்த ஒரு அவல நிலை தமிழ் பெண்ணுக்கு இன்னைக்கு அப்பா ஸ்டாலின் அவர்களே, அதுவும் இவ்வளோ போராடி மக்கள் இன்னைக்கு இப்படி ஒரு பெண்ணுக்கு தம் வீட்டு பக்கத்திலேயே இவ்வளோ ஒரு நிர்கதியா ஆயிட்டு இன்னைக்கு அது ஏன் வெளிச்சத்துக்கு வந்தது? மக்கள் யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு தமிழனும் இன்னைக்கு, அதாவது தேர்தல்ன்றது நம்மளோட ஜனநாயக உரிமை, நம்மளோட ஜனநாயகத்துல இருக்கோன்றதுக்கு என்ன அத்தாட்சி? 5 வருஷத்துல வர இந்த ஒரு விரல் புரட்சி மட்டுமே நம்ம ஜனநாயகத்தின் உச்சம். சோ இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு மன்னராக கூடிய ஒரே தருணம் இந்த தேர்தல் தருணம். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம முடிவை நம்ம சொல்ல முடியும். இது ஒரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை. இந்த ஒரு விஷயம், விளாத்திக்குளம் விஷயம் ஏன் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்த ஒரே காரணம், மக்கள் வீதியில இறங்கி போராடி இருக்காங்க. பாவம், அவ்வளோ ஒரு மன கஷ்டத்திலையும் மன வலியிலையும் வேதனையிலையும் அந்த தருணத்துல கூட வீதியில இறங்கி போராட வேண்டிய ஒரு அவல நிலை. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா, உங்களை மாதிரி மீடியா அண்ட் அவ்வளோ யூடியூப் சோஷியல் மீடியா சம்பவங்கள் ஒரு பக்கம் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு, தினந்தோறும் செய்திகள் வெளியாகிட்டு தான் மேம் இருக்கு. ஆனாலும் பெண்களுக்கான திட்டங்கள் நாங்க இதெல்லாம் செயல்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பெண்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க சொல்றாங்க. 1000 ரூபாய் சொல்றாங்க, இலவச பேருந்து பயணம் சொல்றாங்க, புதுமை பெண் திட்டம் சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி தானே வாக்குகளை கேட்கிறாங்க. அதாவது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மாதிரி பெண்களை கேலி கிண்டல் பண்ணதுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் டைரக்டர் இருப்பாங்க போல இருக்கு. அதாவது இல்ல, ஒரு பெண்ணா இருந்துட்டு 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து வரவேற்க செய்தா எல்லாருமே செய்யறாங்க. நான் கேக்குறேன் முதல்ல ஒரு தமிழ் பெண்ணின், இன்னைக்கு தமிழ் பெண்ணின் உரிமை மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க. தமிழ் பெண்ணின் உரிமை 1000 ரூபாய் தானா? தமிழ் பெண்ணின் உரிமை 1000 ரூபாய் தானா? அதையும் சரி, அந்த ஒரு பிச்சை காசு 1000 ரூபாய் கூட எங்கயா சரியா கொடுத்தீங்க? அப்படி சொல்ல வேண்டாம். 1000 ரூபாய்ன்றது ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியா தான் இருக்கும். ஒரு பக்கம் விலைவாசி உயர்த்துறீங்க, ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையை தெருவுக்கு தெரு திறந்து அந்த அவன் புருஷக்காரன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவனோட அன்னித்து சம்பாத்தியத்தை பிடுங்கிறீங்க. சோ ஒரு பக்கம் மக்களோட பணத்தையே பிடுங்கி, இன்னொரு பக்கம் என்னையா 1000 ரூபாய்
மக்களை நல்லபடியா வாழ விடுங்க, அவங்க சம்பாதிச்சுப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கைக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. அதுக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை தரேன்னு சொல்லியிருக்காங்களே. கண்டிப்பா. ஏன்னா மக்களை வந்து இப்படி சொல்லி 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 மக்களை ட்ரெயின் பண்ணிட்டாங்க. பிளஸ் இவ்வளோ ஒரு 5 வருஷமா மக்கள் இன்னைக்கு பல கடன்கள்ல ஆளாக்கியிருக்காங்க. அதனால அவங்களை வந்து மீண்டெடுக்க வரணும். எடப்பாடியாரே சொல்லிட்டாரு அந்த பிரஸ் மீட்ல, அவர் சொல்லிட்டாரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தேர்தல் வாக்குறுதி அனௌன்ஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, மக்கள் அந்த அளவு இந்த 5 வருஷத்துல இந்த 5 வருஷம் ஆட்சியில மக்கள் கிட்டத்தட்ட 100 வருஷம் பின்தங்கி இருக்காங்க. சோ மக்களை இன்னைக்கு மீட்டெடுக்கணும்னா இன்னும் ஒரு ஆட்சி பத்துமான்னு தெரியல. சோ ஏதாவது ஒரு தொகை கொடுத்துதான் மக்களை மீட்டெடுக்க அட்லீஸ்ட் ஒரு முயற்சியாவது பண்ண முடியும்ன்ற அவல நிலை இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ இதெல்லாமே வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்குமா? இந்த ஒரு சில திட்டங்கள் சொல்றது திமுகவுக்கு சாதகமா இருக்குமா, இல்ல அதிமுகவுக்கு பெண்கள் ஏன் வாக்களிக்கணும்? இது ரெண்டுத்தையும் சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து வெறும் பேப்பர்ல, நம்ம சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு திமுகவினர் எல்லா திட்டமும் பேப்பர்லயும் போஸ்டர்லயும் நல்ல பளிச்சுன்னு இருக்கே தவிர களத்துல பெரிய முட்டை. அதனால இன்னைக்கு 1000 ரூபாய் இவங்க எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ன? நிபந்தனையற்ற ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபான்னு சொன்னது இன்னைக்கு, அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் அமல்படுத்துறாங்க. அதுவும் கொஞ்சம் பெண்களுக்கு தான், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்களுக்கு. ஸோ மொத்தமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கணக்கு போட்டோம்னா இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணும் யோசிக்க வேண்டிய விஷயம், 1000 ரூபாய் உங்களுக்கு 5 வருஷம் மாசம் மாசம் கிடைச்சிருந்தா 5 வருஷத்துல உங்களுக்கு 60,000 ரூபாய் கிடைச்சிருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 3 வருஷம் அதோட குறைஞ்சதுதான் பெண்கள் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு 35,000-36,000 ரூபாய் தான் தமிழ் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு, 40,000த்துக்கு குறைவாதான். ஸோ அவங்களுக்கு தர வேண்டிய 25,000 ரூபாய் இன்னைக்கு கொடுக்கப்படல. ஒரு தமிழ் கொடுத்தவங்களுக்கே பாத்தீங்கன்னா. சோ இந்த பக்கம் நீங்க 25,000 ரூபாய் 30,000 ரூபாவை நழுவிட்டு, ஒரு பக்கம் நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஓசி பஸ் கொடுக்குறேன், அப்புறம் என்ன அந்த 5,000 ரூபாய் இப்ப அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா, இது வந்து கேலி கூத்தா மட்டுமே பார்க்க முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சி இன்னைக்கு பெண்களுக்கான ஆட்சி. சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு பெண்களுக்கான ஆட்சி தமிழ்நாட்டுல எதுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அதிமுக கூட்டணி என்டிஏ ஆட்சி மட்டும்தான். ஏன்னா திமுகவினருக்கு 5 வருஷம் சான்ஸ் கொடுத்தாச்சு. 5 வருஷம் மக்கள் வாக்களித்து அவங்கள பதவி கொடுத்து அந்த பொறுப்பு கொடுத்து பார்த்துட்டாங்க. எல்லாம் அவங்க அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு அவங்களே சொல்லி விலக போறாங்க. 2026 நம்ம மக்கள் பார்த்துட்டே இருக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில வந்த ஒரே கட்சி பார்த்தோன்னா இன்னைக்கு அதிமுகவோட தலைவர்கள் பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு வேற வேற கட்சியில இருக்கவங்க புதுசா வந்தவங்க எல்லாம் அவங்க பேரை சொல்லி கொண்டாடுறாங்க. அப்படி ஒரு கட்சியை தாண்டி இன்னைக்கு தமிழனின் தலைவரா இருக்கும் புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில வந்த கட்சி மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் ஒரு முன்னேற்றம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியா இருக்க முடியும். இந்த இலவசங்கள்லாம், பெண்களுக்கு கூடிய இலவசங்கள்லாம் பினான்சியலா பெண்களை இண்டிபெண்டா வச்சிருக்கா? அது அதிமுக ஆட்சியில இருந்ததா திமுக ஆட்சியில இருந்தது? அதாவது இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 100 ரூபாய் கேஸ் மானியம் பண்ணவே இல்லையா, ஆட்சியை முடிய போகுது. 1000 ரூபாய் அது இன்னும் ஒரு கேள்விக்குறி, அது ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். சோ இன்னைக்கு பெண்கள் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டியது, இன்னைக்கு பெண்கள் ஏன் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணும், கண்ணகி பிறந்த நாடு, பல வீர பெண்மணிகள் பிறந்த இந்த தமிழ் மண்ணுல இன்னைக்கு ஒரு தமிழ் பெண்ணும் தன்னோட அடிப்படை தேவைக்கும் தன்னோட அடிப்படை வாழ்வாதாரமும் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு இந்த ஒரு நிர்வாண ஆட்சியில. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு தமிழ் பெண்ணு இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகணும் நான் கேட்குறேன். சரி, ஃப்ரீ பஸ்ன்னு சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு பெண்ணு வீடை தாண்டி ஏன் வேலைக்கு போகணும்? ஏன்னா நீங்க வர வழியில அவ புருஷன்காரன் சம்பளத்தை பிடுங்கிறீங்க. டாஸ்மாக்ல தெருவுக்கு டாஸ்மாக் திறந்து இன்னைக்கு அதனால பிள்ளைய காப்பாத்த, வீட்டை காப்பாத்த அந்த பெண்ணு வேற வழி இல்லாம பல கிராமங்கள்ல, பல ஒதுக்குப்புறங்க இடங்கள்ல வேற வழி இல்லாம அவங்க
இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டிய அவல நிலை. நம்ம பட்டியலினத்தாரே நிறைய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போதே நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பல பெண்களின் தாலியை அறுத்த பெருமை இன்னைக்கு அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கே சேரும். பேசலாம்.